ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உண்மையாக இதான் நடந்துச்சு, நிஜமாக இதான் நடந்துச்சு, உண்மையாக இதான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what actually happened. This is what actually happened. This is what actually happened அப்படின்னா நடந்தது, உண்மையாக நடந்தது இதுதான், இதுதான் உண்மையாக நடந்துச்சு. ஆக்சுவலி அப்படின்னா உண்மையா, happened நடந்தது, happen அப்படின்னா நடக்கிறது, ஸோ past tense happened நடந்தது, ஸோ இதுதான் உண்மையாக நடந்தது. This is what இதுதான் actually happened உண்மையாக நடந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை, என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை, நான் சொல்லலாம் தான் போனேன், ஆனால் என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say this to him. I couldn't say this to him. I couldn't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியலை. This இதை to him அவன்கிட்ட என்னால் இதை சொல்ல முடியலை. I couldn't say this to him. ஓகேவா? ஸோ இதுவே நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன், நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not say this to him. I will not say this to him. I will not say அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். This இதை to him அவன்கிட்ட நான் இதை சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவன் ஏன் அதை சொன்னான், அவன் ஏன் அதை சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did he say that? Why did he say that? Why did he say அப்படின்னா அவன் ஏன் சொன்னான், that அதை அவன் ஏன் அதை சொன்னான். இதுவே அவன் அதை சொன்னானா, அவன் அதை சொன்னானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did he say that? Did he say that? அவன் அதை சொன்னானா. Did he say that? அவன் அதை சொன்னானா. ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை சொல்லுவான், அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say this tomorrow. He will say this tomorrow. He will say அவன் சொல்லுவான். This இதை tomorrow நாளைக்கு, அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். He will say this tomorrow. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணனான், அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணனான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He tried to do that. He tried to do that. He tried அவன் முயற்சி பண்ணனான். ட்ரை அப்படின்னா முயற்சி செய்யறது, ட்ரையோட பாஸ்ட் டென்ஸ் முயற்சி பண்ணனான். tried. He tried அவன் முயற்சி பண்ணனான். எதுக்கு? அதை செய்யறதுக்கு. to do that. to do செய்யறதுக்கு, that அதை அவன் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணனான். He tried to do that. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னோட ஃபீலிங் அப்போ எப்படி இருந்துச்சு, உன் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How was your feeling? How was your feeling? உன்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு. இதுவே உன்னோட மனநிலை எப்படி இருக்கும், உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவ அந்த அர்த்தத்துல சொல்லல, இவ அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ தான் தப்பா புரிஞ்சிருக்க, இவ அந்த அர்த்தத்துலலாம் சொல்லல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She didn't mean that. She didn't mean that. She didn't mean அப்படின்னா அவ அந்த அர்த்தத்துல அவ மீன் பண்ணல, அப்படின்னா அவ நீ நினைக்கிற அர்த்தத்துல அவ சொல்லலை. She didn't mean that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அந்த அர்த்தத்தில் சொன்னியா, நீ அந்த அர்த்தத்தில் சொன்னியா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you mean that? Did you mean that? Did you mean அப்படின்னா நீ அந்த அர்த்தத்தில் சொன்னியா. Did you mean that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு என் மேலே அக்கறையே கிடையாது, உனக்கு என் மேலே அக்கறையே கிடையாது, நீ என் மேலே அக்கறையாகவே இருக்க மாட்டேன், உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't care for me. You don't care
ஃபார் மீ, யூ டோன்ட் கேர் ஃபார் மீ. உனக்கு கேர் அப்படின்னா அக்கறையாக இருக்கிறது. ஸோ யூ டோன்ட் கேர் அப்படின்னா நீ அக்கறையாக இருக்க மாட்ட. ஃபார் மீ என் மேலே உனக்கு அக்கறை கிடையாது. யூ டோன்ட் கேர் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் அதை சீக்கிரமே திரும்ப கேட்பா. அவள் அதை சீக்கிரமே திரும்ப கேட்பா. அதனால் யார்கிட்டையும் கொடுத்துடாத, அதை வச்சுக்கோ, அவள் சீக்கிரமே அதை மறுபடியும் திரும்ப கேட்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? She will ask it back soon. She will ask it back soon. She will ask it அப்படின்னா அவள் அதை கேட்பா. பேக் அப்படின்னா திரும்ப, soon அப்படின்னா சீக்கிரமே. அவள் அதை சீக்கிரமே திரும்ப கேட்பா. She will ask it back soon. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ இதை திரும்ப கேட்பாளா. இவ இதை திரும்ப கேட்பாளா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will she ask it back? Will she ask it back? Will she ask it அப்படின்னா அவள் கேட்பாளா. பேக் திரும்ப, இவ இதை திரும்ப கேட்பாளா. Will she ask it back? நெக்ஸ்ட் ஒன், நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன். நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன், நீயே வச்சுக்கோ, நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I will never ask it back. I will never ask it back. I will never ask it back அப்படின்னு நான் இதை திரும்ப கேட்கவே மாட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கோ. இதை எங்கேயாவது பத்திரமா வை, காணடிச்சிடாத, இதை எங்கேயாவது பத்திரமா வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Keep it somewhere safe. Keep it somewhere safe. Keep it அப்படின்னா இதை வச்சுக்கோ. somewhere அப்படின்னா எங்கேயாவது. safe அப்படின்னா பத்திரமா. இதை எங்கேயாச்சும் பத்திரமா வச்சுக்கோ. Keep it somewhere safe. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை அங்கே பத்திரமா வச்சேன். நான் இதை அங்கே பத்திரமா வச்சேன், ஆனால் இப்போ காணும், அது எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I kept it there safe. I kept it there safe. I kept it அப்படின்னா நான் அதை அங்கே வச்சேன். ஸோ வச்சுக்க அப்படின்னா கீப், வச்சேன் அப்படின்னா kept. I kept it there. அங்கே நான் அதை வச்சேன். சேஃப் அப்படின்னா பத்திரமா, அங்கே நான் அதை பத்திரமா வச்சேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை பத்திரமா வச்சிருக்கானா. அவன் இதை பத்திரமா வச்சுருக்கானா. நாலாம் பத்திரமா வச்சுருக்கேன், அவன் இதை பத்திரமா வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he has it safe? Does he has it safe? Does he has it? அவன் இதை வச்சுருக்கானா. சேஃப் அப்படின்னா பத்திரமா, அவன் இதை பத்திரமா வச்சுருக்கானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை உனக்காகலாம் வச்சிடல. நான் இதை வேற ஒருத்தவங்களுக்காக வச்சுருக்கேன், நான் உனக்காக இதை வச்சிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have it for you. I don't have it for you. I don't have it அப்படின்னு நான் வச்சிடல. for you உனக்காக, நான் இதை உனக்காக வச்சிடல. I don't have it for you. ஸோ இதுவே நான் இதை வேற ஒருத்தவங்களுக்காக வச்சுருக்கேன். நான் இதை வேற ஒருத்தவங்களுக்காக வச்சுருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have it for someone else. I have it for someone else. I have it அப்படின்னு நான் இதை வச்சுருக்கேன். for someone else வேற ஒருத்தவங்களுக்காக, நான் இதை வேற ஒருத்தவங்களுக்காக வச்சுருக்கேன். I have it for someone else. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை எனக்காக வச்சிருக்கியா. நீ இதை எனக்காக வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have it for me? Do you have it for me? Do you have it அப்படின்னா நீ இதை வச்சிருக்கியா. for me எனக்காக, எனக்காக நீ இதை வச்சிருக்கியா. Do you have it for me? நான் இதை அவனுக்காக வச்சுருக்கேன். நான் இதை அவனுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவனை அந்த விஷயத்தில் சந்தேகப்படாத. இவனை அந்த விஷயத்தில் சந்தேகப்படாத, இவன் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, இவன் அந்த விஷயத்தில் சந்தேகப்படாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't doubt him in that matter. Don't doubt him in that matter. Don't doubt அப்படின்னா சந்தேகப்படாத. டவுட் அப்படின்னா சந்தேகப்படுறது. ஸோ don't doubt அப்படின்னா சந்தேகப்படாத. him அப்படின்னா இவனை சந்தேகப்படாத. in that matter அந்த விஷயத்தில் இவனை சந்தேகப்படாத. don't doubt him in that matter. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனை சந்தேகப்படுற. நீ ஏன் அவனை சந்தேகப்படுற. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why do you doubt him? Why do you
doubt him. நீ ஏன் அவனை சந்தேகப்படுற? Why do you doubt him? So next one. இது நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதுதான் நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you know this is what happened? How do you know this is what happened? How do you know அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்? This is what happened. இதுதான் நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். இதுதான் நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. இதுதான் நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't know this is what happened. He doesn't know this is what happened. He doesn't know அப்படின்னா அவனுக்கு தெரியாது. This is what happened. இதுதான் நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். என்னை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்னை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு தெரில. என்னை தவிர எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி எக்ஸப்ட் மீ. எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி எக்ஸப்ட் மீ. எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. எக்ஸப்ட் மீ என்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிற? ஏன் இதெல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்க? முன்னாடியே சொல்லாமல் இப்போ ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you saying all these now? Why are you saying all these now? Why are you saying அப்படின்னா ஏன் சொல்லிகிட்ருக்க? all these இதெல்லாம் இப்போ now. ஏன் இதெல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்க? Why are you saying all these now? அவன் வெளியில இருந்தானா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Was he outside? Was he outside? அவன் வெளியில இருந்தானா? ஓகேவா? அதனால was he அப்படின்னா அவன் இருந்தானா? outside வெளியில. அவன் வெளியில இருந்தானா? ஸோ இதுவே அவன் வெளியில இருந்தான் அப்படின்னு சொல்லணுமா? he was outside. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They want to say this. They want அப்படின்னா அவங்க ஆசைப்படுறாங்க. to say சொல்றதுக்கு. this அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. They want to say this. or we can say they wish to say this. wish, want, same meaning. ஓகேவா? so they wish to say this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவன் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is cleaning the house. He is cleaning the house அப்படின்னா அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். கிளீனிங் அப்படின்னா சுத்தம் பண்றது. ஸோ he is cleaning அவன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். the house அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா அந்த இஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துடணும். இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ் அப்படின்னா அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If he asks me, what will I say? If he asks me, what will I say? If he asks me, அவன் என்கிட்ட கேட்டால். இந்த ஆல் கேட்டால் அதுக்கு தான் இங்கே நம்ம இஃப். ஓகேவா? இஃப்னா கேட்டால். அந்த ஆல் சொல்கிறோம் அதான் இஃப். இஃப் he asks me அவன் என்கிட்ட கேட்டால் what will I say நான் என்ன சொல்லுவேன்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவளை காஃபி போட சொல்லு. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, அவளை காஃபி போட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask her to prepare a coffee. Ask her அப்படின்னா அவகிட்ட சொல்லு. to prepare பண்ண சொல்லி, சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் prepare. காஃபி போட சொல்லு, அவகிட்ட காஃபி போட சொல்லு. Ask her to prepare the coffee. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத.
விளையாட்டுக்கு கூட சொல்லாத, விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத, விளையாட்டுக்கு கூட இதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன். டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன். டோன்ட் சே திஸ், இதை சொல்லாத. ஈவன் ஃபார் ஃபன், விளையாட்டுக்கு கூட. அந்த கூட, விளையாட்டுக்கு கூட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் ஈவன். ஈவன் ஃபார் ஃபன். ஃபன் அப்படின்னா ஜாலியா, விளையாட்டுக்கு. ஜாலிக்கு கூட இப்படி சொல்லாத, விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான். அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said this for fun. He said this for fun. He said this. அவன் இதை சொன்னான். சேவோட பாஸ்ட் டென்ஸ் said. He said, அவன் சொன்னான். He said this, அவன் இதை சொன்னான். For fun, விளையாட்டுக்கு. அவன் விளையாட்டுக்கு இதை சொன்னான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought someone is going to come. I thought someone is going to come. I thought, நான் நினைச்சேன். Someone, யாரோ, is going to come, வரப்போறாங்கன்னு. யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். I thought someone is going to come. So இதுவே யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. ஹாப்பி லேர்னிங்.